இந்த நாளிலும் கர்த்தருடைய வார்த்தைக்காய் இந்த காலை வேளையில நாம் காத்து கொண்டிருக்கிறோம். கர்த்தர் தாம் இந்த கால வேளையில பேசும்படியாக அவர் சிலுவையிலே மறைத்து அவர் பேசட்டும், அவர் பேசட்டும். நாம் கேட்கிறவராய் இருக்கிறோம். அல்லேலூயா. சிரம் தாழ்த்தி ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணுவோம். அன்பின் பரலோக பிதாவே, கொடுக்கப்பட்ட இந்த மனமகிழ்ச்சி நாளுக்காய் ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. இந்த மனமகிழ்ச்சி நாளிலும் உடைய பிறப்பை குறித்து தியானிக்கும்படியாய் தேவனே எங்களுக்கு நீர் ஞானத்தை அருளப்பட வேண்டுமா ஜெபிக்கிறேன். நீர் எங்களோடு பேசும், நீர் எங்களோடு இடைப்படும் ஆண்டவரே. நீர் சொல்கிற வார்த்தைகளை நாங்கள் கேட்கும்படியாய் எங்கள் ஒவ்வொருக்கும் உதவி செய்யும். இந்த கால வேளையை ஆசீர்வதித்து தாரும். இயேசுவின் நாமத்தினாலே ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமென். மத்தேயு எழுதின சுவிசேஷம் 1வது அதிகாரம் 21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். மத்தேயு 1:21 வாசிக்க கேட்போம். அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார் என்றார். அல்லேலூயா. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக, ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை ரட்சிப்பார். இப்ப இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் என்னன்னு தெரியுத? பாவிகளை ரட்சிக்க. அப்போ பாவம் செய்கிற ஆத்துமா சாகும் என்று நாம் பார்க்கிறோம். இந்த பாவிகளை ரட்சிக்கிறதுக்கு உலகத்திற்கு வந்த தேவன் யார் பாவிகள், யார் நல்லவர்கள், அதை முதலாவது தெரிந்து கொள்ள வேண்டும். யார் பாவம் செய்தவர்கள்? ஆனா வேதம் இப்படியாய் சொல்கிறது. ரோமர் 3:23 சொல்கிறது, எல்லோரும் பாவம் செய்து தேவ மகிமையை அற்று போனார்கள் என்று பார்க்கிறோம். அப்போ நம் முற்பிதாக்கள், நம்ம ஜெனரேஷன் முன்னாடி இருந்த ஜெனரேஷன் முதல் கொண்டு இதுவரையிலும் நம்ம என்ன பண்ணுகிறோம்? பாவம் செய்து கொண்டே இருக்கிறோம். நான் பாவம் செய்யவில்லை, நான் பரிசுத்தவான் என்று ஒருவரும் சொல்ல முடியாது. ஏன் என்று கேட்டால், இயேசுவானவர் ஒரு இடத்துல எப்படியா சொல்றார்? என் பிதாவை தவிர ஒருவனும் பரிசுத்தவான் அல்ல. அப்போ பிதாவை தவிர ஒருவனும் பரிசுத்தவான் அல்ல. நம்ம எல்லாம் என்ன பண்றோம்? பாவம் செய்து தேவ மகிமையை அற்று காணப்படுகிறோம். அப்போ இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திற்கு வந்த நோக்கம் பாவிகளை ரட்சிக்க இந்த உலகத்திற்கு வந்தார். அப்ப நம்ம பாவம் செய்ய எப்படி பாவம் செய்கிறோம் தெரியுமா? அறியாமை பாவம் செய்து கொண்டிருக்கிறோம். இந்த வேலை வரையிலும் அறியாமலாம் பாவம் செய்கிறோம். கர்த்தருடைய வார்த்தையை மீறுவது பாவம். கர்த்தருடைய சமூகத்தை அசட்டை பண்ணுவது பாவம். கர்த்தருடைய வார்த்தையை கேளாதது பாவம். பொய் சொல்வது பாவம். சின்ன சின்ன பொய் சொல்லுவோம், நம்மள அறியாமே பொய் சொல்லுவோம். எங்க பிரதர் இருக்கீங்க? சர்ச்சுக்கு ஏன் வரல? ஐயோ வந்துட்டே இருக்கிறேன். இல்ல திடீர்னு ஒரு டெத் ஆயிடுச்சு, அதுக்காக அங்க போயிட்டேன். அந்த காரணங்கள் எப்படியா இருக்குது? பொய்யாய் காணப்படுகிறது. இது தேவனுக்கு முன்பாக பாவமாய் காணப்படுகிறது. நம்ம நினைக்கிறோம் கொலை செய்தால் பாவம், மற்றவருடைய பொருளை அபகரித்தால் பாவம், மற்றவரை அடித்தால் பாவம், மற்றவருக்கு நம்ம துரோகம் செய்தால் பாவம், ஒரு பெண்ணை இச்சையோடு பார்த்தால் பாவம், காம விவாகரம் கொள்வது பாவம். இப்படி பாவங்களை நாம் அடிக்க கொண்டே போகலாம். ஆனா இதுதான் பாவம், இதெல்லாம் பாவம் இல்லை நம்ம நினைக்கிறது. சின்ன காரியம் தானே. பொய் சொல்கிறது என்ன பாவமா? நிச்சயமாகவே பாவம் தான். பொய் சொல்கிறது இந்த கால வேலையில கூட ஆண்டவர் நம்மளோடு கூட பேசுகிறார். பொய் சொல்கிறது பாவம். தேவ சமூகத்தை அசட்டை பண்ணுகிறது பாவம். நம்ம அசட்டை பண்ணாமல் நம்மை பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். தேவ சமூகத்தை எப்பவுமே அசட்டை பண்ணக்கூடாது. காலையில் 5 மணிக்கு ஜெபம்னா எத்தனை மணிக்கு வந்துடும்? நம்ம 5:30 வந்துனா அசட்டை பண்ணிடுறோம். ஏதோ ஒரு நாள் சூழ்நிலை மித்தமா
வர முடியாம போகலாம். ஆனா அதே மாதிரி எல்லா நாட்களும் அப்படி வரக்கூடாது. ஏன்னா இது தேவ சமூகம். இங்க நடத்தப்படுகிற ஜெபம் 1 மணி நேரம். இந்த 1 மணி நேரத்தை கர்த்தருக்கு ஒதுக்க முடியல, நம்மளால கர்த்தருக்கு கொடுக்க முடியல. இதை அசட்டை பண்ணுகிறோம். தேவ சமூகத்தை நம்ம அசட்டை பண்ணுகிறோம். நம்மளோட கூட கர்த்தர் பேசிக் கொண்டிருக்கிறார். பாவம் சிறு சிறு பொய்களை சொல்லுகிறோம். நம்ம அறியாமைனாலே சிறு சிறு பொய்களை பேசுகிறோம். சிறு சிறு வார்த்தைகளை நாம் என்ன பண்றோம்? கடவுளுடைய கற்பனைகளுக்கு மீறி நடப்பதனால பாவமாய் காணப்படுகிறது. இரண்டாவதாக 23 வசனத்தை வாசிங்க. மத்தேயு 1:23. அவன் இதோ ஒரு கன்னிகையின் கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள் என்று சொன்னான். இம்மானுவேல் இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார்கள். இம்மானுவேல் என்று இங்க சொல்றாங்க. 21வது வசனம் சொல்கிறது அவள் ஒரு குமாரனை பெறுவாள். இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாங்க. இந்த 2 வசனத்துக்குள்ள நீங்க உற்று கூர்மையா நீங்க பாத்தீங்கன்னா இங்க ஒரு குமாரனை பெறுவாள் சொல்லி போட்டிருக்கு 21ல. 23வது வசனத்துல இதோ ஒரு கன்னிகை என்று குறிப்பிடுகிறது. ரெண்டுத்துக்கு வித்தியாசம் பாருங்க. கன்னிகை என்று சொன்னால் திருமணம் ஆகாத ஒருவர். அல்லேலூயா. அப்ப திருமணம் ஆகாத ஒரு கன்னிகை நீங்க குறிப்பிடுகிறது. இங்கு அவள் ஒரு குமாரனை பெறுவாள் என்று குறிப்பிடுகிறது. இந்த 2 வசனங்களுக்கும் உள்ள டிஃபரெண்ட் பாருங்க எப்படி இருக்குது. இந்த ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவார். இம்மானுவேல் என்றால் தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். இப்போ இந்த கிறிஸ்துமஸ் பெருவிழா நடத்த போகிறோம். இன்றைய தினத்துல எந்த தைரியத்துல நம்ம நடத்துறோம்? கர்த்தர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் இம்மானுவேலராய் நம்மளோடு கூட இருக்கிறார். இந்த கிறிஸ்து பிறப்பின் தினத்துல நாம் எதை சொல்ல போகிறோம்னா நற்செய்தியை சொல்ல போகிறோம். அவர் பிறந்த நற்செய்தியை சொல்ல போகிறோம். அவர் இந்த பூமியில எதற்காய் வந்தார் என்பதை நம்ம என்ன பண்ண போறோம்? மக்கள் மத்தியில சொல்ல போகிறோம். இதுதான் நற்செய்தி. 2வதாக பார்க்கிறோம், இயேசு கிறிஸ்துவினுடைய பிறப்பு எளிமையை குறிக்கிறது. அவர் எங்க பிறக்கிறாருங்க? மாட்டு தொழுவத்தில் பிறக்கிறார். ஒரு யூதருக்கெல்லாம் ராஜாவாய் பிறக்கிற இயேசு எங்க பிறக்கிறாருன்னா மாட்டு தொழுவத்துல. அவர் ஒரு யூதர் ராஜா. அவர் எங்க போன பிறக்கலாம்? அரண்மனையில பிறக்கலாம். மேலான காரியங்கள் தான் அவருக்கு எல்லாமே தோன்றும். ஆனா அவர் அப்படி பண்ணல. ஒரு எளிமையை அவருடைய பிறப்புல பார்க்கிறோம். ஒரு ஏழ்மையின் கோலத்தை பார்க்கிறோம். மாட்டு தொழுவத்திலே அவர் பிறக்கிறவராய் காணப்படுகிறார். அவர் பிறப்பே ஒரு அதிசயம்ங்க. நம்ம எத்தனையோ வாட்டி இதை தியானித்து இருப்போம். அவர் பிறப்பே ஒரு அதிசயம். ஒரு அதிசயம் உள்ள தேவன் தான் நம்ம பார்க்கிறோம். இந்த ஏழைகள் மத்தியில எப்படி அவர் நம்ம இந்த கிறிஸ்துமஸ் விழாவை கொண்டாட வேண்டும் என்று கர்த்தர் எனக்கு சொல்லிக் கொடுத்தார். இந்த கால வேளையில நம்மலாம் கிறிஸ்துமஸ் பெருவிழா கொண்டாடுகிறோம். நம்ம வீட்டுல எல்லாரும் என்ன பண்ணுவாங்க? நம்ம வீட்டுல இருக்கிறவங்க பிள்ளைங்களுக்கு முதல் கொண்டு புத்தாடை அணிந்து கொண்டு ஸ்வீட்டை கொடுத்து மற்றவங்களோடு நம்ம வாழ்த்துக்களை சொல்லி நாம் தெரிவித்துக் கொள்வோம். ஆனால் நமக்கு கீழாக இருக்கிறவர்கள் ஒவ்வொருத்தருக்கும் சில குடும்பங்கள், நம்ம ஒவ்வொருத்தருக்கு கீழாக உள்ள குடும்பங்கள் உண்டு. நம்ம அக்கம் பக்கத்து வீட்டுல துணி வாங்க முடியாம இருப்பாங்க, சாப்பாடு சாப்பிட முடியாம இருப்பாங்க, சாக்லேட் வாங்க முடியாம இருப்பாங்க. இந்த நாளில அவர்கள் எந்த ஒரு காரியத்தையும் சந்தோஷத்தையும் அனுபவிக்க முடியாமல் இருப்பார். நாம் என்ன செய்ய வேண்டும்? நமக்கு கீழே இருக்கிறவர்களுக்கு உணவு அளிக்க வேண்டும். ஒரு புத்தாடை வாங்கி தர வேண்டும். ஒரு விதவைமார்களுக்கு ஒரு புடவை எடுத்து கொடுக்க வேண்டும். கொடுக்கும் பொழுது இந்த புடவையை கொடுத்து, அம்மா உங்களை இயேசு நேசிக்கிறார், ஹாப்பி கிறிஸ்துமஸ். இது நற்செய்தி. இதுதான் இந்த கால வேளையில நற்செய்தி. ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறார்.
நம்ம என்ன பண்ணணும்? நற்செய்தி இப்படிதான் சொல்லணும். ஒரு சாப்பாடு கொடுங்க, ஒரு டிஃபன் வாங்கி கொடுங்க. ஒரு இயேசு நேசிக்கிறார். வருத்தப்பட்டு பாரம் சுமப்பவர்களே, நீங்கள் எல்லோரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன் என்று வேதம் சொல்கிறது. கர்த்தர் என்ன பண்ணார்? அவருடைய பிறந்தநாள் அன்று நற்செய்தியை நீங்கள் அறிவிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். இதுதான் கர்த்தர் நமக்கு கொடுத்த கட்டளை. இதுதான் நற்செய்தி. ஆத்மா பாரம் தான் நற்செய்தி. இந்த பிறப்பின் நாள்ல நம்ம செய்யக்கூடிய நற்செய்தி எதுன்னு கேட்டா இதுதான். ஏழ்மையில் உள்ளவர்களுக்கு, ஏழை எளிய ஜனங்களுக்கு நம்மளால் முடிந்த உதவிகளை கண்டிப்பா செய்யணும். ஒவ்வொருவரும் செய்யணும். இல்ல நானே கஷ்டப்படுறேன், நானே ஏழை. இல்ல, உனக்கு கீழே எத்தனையோ பேர் இருக்காங்க. உன்னையும் என்னையும் கர்த்தர் நேர்த்தியாய் வைத்திருக்கிறார். ஆமென். மற்றவர்களுக்கு நம்ம கொடுக்கிற நிலையில இருக்கிறோம். ஒருத்தருக்கு கொடுக்கணும், செய்யணும்னு நினைக்கும் போது அதை செஞ்சிடணும். பலன் இருக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்? ஓட்டத்தை ஓடி முடிக்கணும். நேற்று நேரத்துலாம் பால்சிங் தம்பியை பார்க்கும்போது எனக்கு ரொம்ப ஆச்சரியம் தான். கர்த்தருக்குள்ள வந்து ஓட்டத்தை கரெக்டா ஓடுறார். சரீர பலவீனங்கள் இருக்கும். யாரா இருந்தாலுமே சரீர பலவீனம் இருக்கும். சரீரம் எல்லாரும் கஷ்டப்பட்டாங்க. அந்த பலவீனத்திலும் ஏன் நம்ம ஓடணும்? கர்த்தருக்கு என்று ஓடுகிறோம். நம்ம ஓட்டம் யார் தான் இருக்குது? கர்த்தருடைய ஓட்டமா இருக்கிறது. இந்த ரேலியில அவ்வளவு கஷ்டம் இருக்குது. ஆனா கர்த்தருக்காக ஓடுகிறோம். கர்த்தர் நமக்கு பலனை தருகிற தேவன், நமக்கு ஜீவனை தருகிற தேவன். இதனுடைய பலன் நிச்சயமாக நமக்கு இருக்கிறது. இப்ப கர்த்தருக்காக நம்ம ஓடுகிறோம். நம்ம ஓட்டம் கர்த்தருக்காக ஓடிக்கொண்டிருக்கிறோம். அப்ப நமக்கு பலன் இருக்கும் போதே மற்றவர்களுக்கு இந்த காரியங்களை செய்து விடணும். அப்ப ஏழைக்கு இறங்கணும். ஒவ்வொரு நம்மளால முடிந்த அளவுக்கு உணவையும் துணிகளையும் மற்ற பண உதவிகளையும் நம்மளால முடிந்த அளவுக்கு அவங்களுக்கு செஞ்சு கிறிஸ்துமஸ் வாழ்த்துக்களை நற்செய்தியாய் தெரிவிக்கணும். இயேசு உங்களை நேசிக்கிறார். இயேசு நமக்காக பாடுபட்டார், இந்த உலகத்திற்கு வந்தார், ரட்சகராய் வந்தார், நம்மை ரட்சிக்கிறதுக்காக இந்த உலகத்திற்கு வந்தார் சொல்லி நம்ம கிட்ட இருக்கிற பொருள்களை கொடுத்து அவர்களுக்கு நற்செய்தியை அறிவிக்கிறோம். இதுதான் கிறிஸ்து எதிர்பார்க்கிறதான ஒரு காரியம். இதுதான் நற்செய்தி. இதுதான் கிறிஸ்துமஸினுடைய பொருள். நம்ம அனுபவிக்கிறதுக்கோ, நம்ம புத்தாடை அணிந்து கொண்டு நம்ம உறவினர்களுக்கு மட்டும் நம்ம ஸ்வீட்டை கொடுத்து வாழ்த்துக்களை சொல்வது கிறிஸ்துமஸ் அல்ல. 2000 வருடங்களுக்கு முன்பாகவே கிறிஸ்து பிறந்திருக்கிறார். அவர் பிறந்த நாளை இன்றுமே நாம் என்ன பண்றோம்? தியானித்துக் கொண்டிருக்கிறோம், நினைவு கூறி கொண்டிருக்கிறோம். இது அவசியம் இல்லை. நினைவு கூறலாம், ஆனா இது மட்டுமா நினைவு கூறணும்? அவர் பிறப்பை நினைவு கூறணும். அவருக்கு ஒரு பாலகன் நமக்கு கொடுக்கப்பட்டார். ஏசாயால வாசிங்களா, ஏசாயா 9ஆம் அதிகாரம் 9:6 வாசிங்களா. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார், கர்த்தர் தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும், அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமை உள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். பாருங்க, நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரன் கொடுக்கப்பட்டார். அவர் தாங்க அடிக்கப்படுகிறார். ஒரு பாலகன் பிறக்கும் போது சந்தோஷம் இருக்கிறது. அதே பாலகன் நமக்காக எங்க கொடுக்கப்படுகிறார்? எங்க? சிலுவையில கொடுக்கப்படுகிறார். பிறந்தார், வளர்ந்தார், அவர் வேலையை செய்து முடித்தார், பிதாவின் சித்தத்தை செய்து முடித்து 33ஆம் ஆண்டில என்ன பண்றாரு? நமக்காக அவர் எங்க பண்றாரு? கொடுக்கப்படுகிறார், சிலுவையில கொடுக்கப்படுகிறார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் அதிசயமானவர். அவர் பிறப்பு ஒரு அதிசயங்க. அவர் ஆலோசனை கர்த்தருங்க. நமக்கு அவர் கொடுக்கிற நம்ம இன்னைக்கு செய்யறதெல்லாம் அவருடைய ஆலோசனைங்க. மனுஷனுடைய சுயெல்லாம் வேஸ்டா போயிடும். தேவனுடைய ஆலோசனை தாங்க நம்மளை நடத்தி கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு தேவ பிள்ளைகளையும், தேவ ஊழியர்களையும், ஊழியங்களையும் கர்த்தருடைய ஆலோசனை பிரகாரம் நாம் செய்து கொண்டிருக்கிறோம். அவருடைய வல்லமை கிரகிக்க முடியாத ஒரு வல்லமை, நினைத்து பார்க்க முடியாத வல்லமை, மரித்தோரை உயிர்த்தெழ செய்த வல்லமை, குருடரை பார்க்க செய்த வல்லமை, சப்பானியரை நடக்க செய்த ஒரு வல்லமை. எந்த தெய்வமும் செய்ய முடியாத ஒரு காரியங்களை இயேசு கிறிஸ்து அந்த நாளிலே செய்து முடித்தார். அதுதான் அவருடைய வல்லமை. உலகத்தில் இருப்பவனிலும் உன்னிலும் என்னிலும் இருக்கிற தேவன் மகா பெரியவர். அவருடைய வல்லமை எப்படியாப்பட்ட ஒரு வல்லமை. அடுத்தாவது பாருங்க,
தேவன் நித்திய பிதா. நித்திய பிதா என்று சொன்னால் முடிவில்லாதவர். அவருக்கு முடிவே இல்லை, ஆதியும் மந்தமுமாய் இருக்கிறார். இந்த உலகத்துல நாம் வாழ போற காலம் கொஞ்ச காலம் தான். ஆனால் நித்தியத்தில வாழ போகிற, நித்தியம் என்று சொன்னால் முடிவில்லாத ஒரு காலம். அந்த முடிவில்லாத காலம் தேவனோட 1000 ஆண்டுகள் அரசாட்சி செய்ய போற காலங்களிலே நாம் என்ன பண்ணுறோம்? கர்த்தரோடு கூட வாழ போகிறோம். இதற்காகத்தான் நம்ம இங்க பிரயாசப்பட்டு கொண்டிருக்கிறோம் இந்த உலகத்துல. இது நித்தியம் என்று சொல்லலாம். சமாதான பிரபு. சமாதான பிரபுனா என்னங்க? இந்த உலகம் கொடுக்க கூடாத ஒரு சமாதானத்தை அவர் கொடுக்கிறாருங்க. நம்மளாம் உளையான சீட்டிலிருந்து நம்மை தூக்கி எடுத்த தேவன். இந்த உலகம் நமக்கு கொடுக்கிற சமாதானம் எல்லாம் ஒழிஞ்சு போயிடும். அவர் கொடுக்கிற சமாதானம் எப்பவுமே நிறைச்சு இருக்குங்க. மனுஷன் இன்னைக்கு செய்யறேன்னு சொல்லுவாங்க, இன்னைக்கு சந்தோஷத்தை கொடுப்பாங்க, ஆனா என்ன பண்ணுவோம்? நம்மளை விட்டு பிரிஞ்சு போயிடுவாங்க. அந்த சந்தோஷம் நிலைச்சு நிற்காது. வாலிப தம்பிங்க, வாலிப சகோதர சகோதரிகள்லாம் பாக்குறோம், இன்னைக்கு சந்தோஷத்துக்காக அங்கேயும் இங்க ஓடுறாங்க. உலகப்பிரமான ஓட்டங்கள், மதுபானத்துல அடிமையாக்கி கிடைக்கிறார்கள், போதை வஸ்துகளுக்கு அடிமையா இருக்கிறார்கள். 1 மணி நேரம் அவர்களுக்கு சந்தோஷமாய் காணப்படும், 3 மணி நேரம் சந்தோஷமாய் காணப்படும். சினிமா தட்ட போய் படம் பார்த்து கை தட்டி ஆரவாரம் கொண்டு சந்தோஷம் அடைகிறாங்க, எங்களுக்கு சமாதானமா இருக்குன்னு சொல்றாங்க. நான் சொல்றேன், ஒரு காலமும் அது சமாதானம் அல்ல. 1 மணி நேரம் தான், 2 மணி நேரம் தான், 3 மணி நேரம் தான். திரும்பவும் அவர்களுக்குள்ள என்ன வரும்? கவலை, கண்ணீர், சமாதானம் இல்ல. தன்னைத்தானே மாய்த்து கொள்கிறார். சமாதானம் இல்ல, தனக்குள்ள சமாதானம் இல்ல. அவர் ஒருவரால் தான் சமாதானத்தை கொடுக்க முடியும். அவர் சமாதான பிரபு. அவரால் மட்டும்தான் சமாதானம் கொடுக்க முடியுங்க. வேற யாராலையும் சமாதானத்தை கொடுக்க முடியாது. இந்த கால வேளையில அவர் பிறப்பை கொடுத்து நாம் தியானிக்க வேலையில இதுதாங்க அவர் பிறப்பின் தியானிப்பு. ஏழ்மையின் கோலம், ஏழைகளுக்கு உதவி செய்வர்களாக நாம் காணப்பட வேண்டும். நற்செய்தி அவர்களுக்கு சொல்ல வேண்டும். காலவெளியில் நம் கண்களை மூடுவோம்.